அஞ்சலி கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இப்போ கார்த்திக் ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அது இன்னைக்கு இல்லனாலுமே கூட கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கார்த்திக் உண்மை தெரிய வந்துரும். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அப்ப ரியலைஸ் பண்ணும்போது நம்ம கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுவாரு. அது மட்டும் இல்லாம என்னடா இந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணியே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சலி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மாட்ட மாட்டாளா? அப்படின்ற மாரி கேட்டா, அஞ்சலிக்கு இப்ப தான் 3 மாசம் ஆகுது. இன்னும் 5 மாசம் பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா, முழுசா முடிஞ்சா கூட பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டருக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ இல்லையோ, ஆனா நம்ம கௌதம்க்கு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ காப்பாத்துறது எந்த வழியில காப்பாத்த போறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இத்தன நாளா பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலயுமே அவளா பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் ஆகி அதுல தப்பிச்சு வந்துட்டு இருப்பா. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ யாரு காப்பாத்துறதுன்னே இந்த அஞ்சலிக்கு தெரியல. எப்படியோ நல்லது நடந்துச்சு. அந்த நம்ம கும்பிட்ட கடவுள் பார்த்தீங்கன்னா, நம்மள கைவிடல அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கா. எல்லாருமே அதே கடவுள தான் கும்பிடுறாங்க. ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய சதி கலந்திருக்கிறதுனால, இந்த அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா, சாதகமா முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம, அஞ்சலி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா இலக்கியாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கும், இதுக்கும் அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்ற உண்மை தெரிஞ்சு, கடைசியில ஜெயிலுக்கு போனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் அதாவது இந்த கோர்ட்ல நம்ம இலக்கியாவ காப்பாத்தணும் இந்த கேஸ்ல இருந்து அப்படின்னா, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காட்டியிருக்க அந்த வீடியோ ஆதாரத்துல இருக்க ஒரு லேடி யார் அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். இப்போவே பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த சாட்சி இருக்கா? அதாவது இலக்கியாவே பார்த்தீங்கன்னா, அந்த லேடி கிட்ட காசு குடுத்தோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவே கூட இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த லேடி யாரு? என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, இல்ல அஞ்சலி தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆதாரங்களும் சப்மிட் பண்ணப்படல. இதனால என்ன தெரியுது? இலக்கியா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாலுமே கூட, அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இலக்கியா இந்த மாரி தான் அஞ்சலியோட வயித்துல இருக்கிற கருவ கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்த பார்த்தீங்கன்னா, கலக்கணும்னு சொல்லியிருந்தாலுமே கூட, இலக்கியா கலக்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல வீடியோ ஆதாரம் இல்ல. பிளான் பண்ணது வேணா ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, வீடியோ எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, எதுவுமே சப்மிட் பண்ணல. அங்க இருக்கிற லேடி பார்த்தீங்கன்னா, இலக்கியாவான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அது உங்க பார்க்கிறவங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா, அந்த லேடி யாரு? அந்த லேடி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தெரியல. ஒருவேளை இலக்கியா பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணத பார்த்து, இவங்களே கூட பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு எதிரா அதாவது இலக்கியா மேல இருக்க கோவத்திலயோ, இலக்கியாவுக்கு எதிரி யாராச்சும் இருந்து, அவங்க கூட பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கலாம்ல. அந்த ஒரு கேஸ பார்த்தீங்கன்னா, இன்னும் யாருமே முழுசா முடிக்கவே இல்லையே! அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் இலக்கியாவ கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. ஆனாலும் இந்த கௌதமும், அதாவது கார்த்திக்கும், அஞ்சலியும் கண்டிப்பா இலக்கியா பார்த்தீங்கன்னா வெளிய வர்றத, அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெயில்ல வர்றத கூட பார்த்தீங்கன்னா ஈஸியா தடுக்க முடியும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா தடுத்து விட்டுறாங்க. இப்போ ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா மேல குற்றம் பார்த்தீங்கன்னா சாட்டிருக்காங்க. அந்த ஒரு குற்றத்த பார்த்தீங்கன்னா, அதாவது கௌதம் என்ன சொல்றாருன்னா, "அதுல இருக்க லேடி யாரு? அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாது. அந்த லேடிய முதல்ல கண்டுபிடிங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இலக்கியா வச்ச ஆளா? அப்படின்றத செக் பண்ணுங்க." அப்படி இப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டே இன்ஸ்பெக்டருக்கு, அதாவது அந்த போலீஸ் டீமுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லிடுறாங்க. அந்த மாரி செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ்ல இன்னும் நெறைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வரல அப்படின்ன உடனே, இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தண்டனை குடுக்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.